வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கதை ஒரு உண்மையில நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நைட் டைம்ல அப்பா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில ஏஞ்சி பார்த்தா பெட்ரூம்ல தன்னோட பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படி சொல்லி போலீஸ்காரங்களா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அப்பா அம்மா தான் கொன்னாங்கன்னு சொல்றாங்க. இது அவங்களால நம்ப முடியல. ஆனா இந்த கொலை யார் பண்ணிருப்பாங்க சொல்லி அதுக்கப்புறம் சிபிஐ விசாரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை ஒரு உண்மை சம்பவத்துல அடிப்படையா எடுக்கப்பட்ட ஒரு படம். சோ இந்த படத்தோட பேரு டால்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க. இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சிடிஐ ஆனுவல் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேரு அஸ்வின். சோ அவர் இங்க காமிக்கிறாரு. ஹீரோ எப்பயுமே ஃப்ரீ டைம்ல கிடைச்சது அப்படின்னா தன்னோட நோக்கியா மொபைல்ல இந்த பழைய கேம் இருக்கு இல்லையா, பாம்பு கேம், அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ் இருக்குது. 14 வயசு ஸ்ருதின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மர்மமான முறையில வீட்டுல யாரோ கொலை பண்ணி போட்டாங்களாம். அந்த கொலையை போலீஸ்காரங்களா விசாரிச்சிருக்காங்க. ஆனா தப்பா விசாரிச்சிட்டாங்க. இந்த கொலை கேஸுக்கான காரணம் யார் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த கேஸை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு வழியா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப அந்த கேம் தான் விளையாடுற. இப்ப நைட் டைம்ல ஒரு ரோட்டோர கடையில தான் நம்ம ஹீரோ எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட கையில இந்த கேஸோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு இருக்காரு நம்ம அஸ்வின். அந்த பொண்ணோட கழுத்துல கொடூரமான முறையில கத்தியால அறுத்து தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி அந்த வீட்டோட டீட்டெயில், கேஸோட ஃபைல் டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல ஒரு வேலைக்கார பொண்ணு எப்பயுமே இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வேலைகள்லாம் இந்த பொண்ணு தான் செய்வாங்க. அப்படி காலையில கேட்டை திறக்கலாம்னு பார்த்தா கேட் லாக்ல இருக்கு. ஹவுஸ் ஓனர்ட்ட கேட்டா கேம்பால் தான் நேத்து நைட் பூட்டினா, அவகிட்ட தான் சாவி இருக்கு, போன் பண்ணி கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வேலைக்காரி கிட்ட சொல்ல, வேலைக்காரி போன் பண்ணிருக்கா. போன் இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஹவுஸ் ஓனரும் போன் பண்ணிருக்காங்க. இப்ப சாவி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரி பொண்ணு கேட்டுட்டு இருக்க. டூப்ளிகேட் கீ இவங்கள்ட்ட ஒன்னு இருக்கு. சோ நான் மொட்டை மாடியில இருந்து தூக்கி போடுறேன், அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா மொட்டை மாடியில இருந்து அந்த சாவியை தூக்கி போட, இங்க இருக்க வேலைக்காரி அந்த சாவியை ஓபன் பண்ணி வரா. ஆனா ஓபன் பண்ணும்போது அந்த கேட் திறந்துதான் இருக்குது. இது இந்த வேலைக்கார பொண்ணு சரியா கவனிக்கல. உள்ளுக்குள்ள இன்னொரு கேட் இருக்கு. அந்த கேட்டுக்கான கீ தான் அப்படியே போட்டு திறந்துட்டு இந்த வேலைக்கார பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. அதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் அம்மா அலறல் சத்தத்தோட இங்க வராங்க. உள்ள பாரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, இந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. அந்த பொண்ணு பெட்ல படுத்த படுக்கையில இருக்கும்போது கழுத்தை யாரோ அறுத்து கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா அதை பார்த்துட்டு ஷாக்கிங்ல அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அடுத்த சீன்ல இப்ப போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க ஒண்ணு பெருசால விசாரிக்கல. ரொம்ப வர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனா இருக்குது. ஒண்ணு பெருசா இறந்து போன பொண்ணை பத்தி கேட்கல. வயசு என்ன, அவங்க எங்க படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்க யாராவது லவ் பண்றாங்களா, இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்களை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. இறந்து போன பொண்ணை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அக்கம் பக்கத்துல தெரிஞ்சு போச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, உங்க வீட்டுல தான் இந்த கொலை நடந்திருக்கு. கொலை நடந்திருக்கும் போது ஏதாவது சத்தம் கேட்டிருக்கல, உங்களுக்கு எது கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இவங்களோட வீட்டுல ஏசி ஃபால்ட்டா இருக்காம். சோ அந்த ஏசியை மாத்தலாம் சொல்லிட்டு நாங்களே இருந்தோம். சோ இதனாலதான் எங்களுக்கு ஒன்னும் பெருசா கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் தானாம். அவன் தான் நேத்து நைட் க்ளோஸ் பண்ணிட்டு போனான். சோ எங்களுக்கு நம்ம அவன் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவனோட பேரு கேம்பால் அப்படிங்கறது அவனை தேடிட்டு ஒரு பக்கம் போலீஸ்காரங்க போறாங்க. அவன் வழக்கமா அவங்களோட ஊர்க்காரங்களோட சேர்ந்து தங்குறது வழக்கம். அந்த இடத்துல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கேம்பால் இது வரைக்குமே கிடைக்கல. அப்படின்னா அந்த பொண்ணை கொலை பண்ணது கண்டிப்பா அந்த வேலைக்காரனா தான் இருப்பான். அந்த வேலைக்காரனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த பொண்ணு கொலைக்கான காரணம் யார் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு இப்ப இந்த கொலைக்கான காரணமே அந்த வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட டெட் பாடியை ஃபாரன்சிக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க சொந்தக்காரங்களாம் இந்த பொண்ணு இறந்து போன இடத்த பெட்ரூம்லாம் இன்னும் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. நீங்க எதுவும் பண்ணாதீங்க, கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. அந்த பொண்ணோட பெட் அந்த ரத்த கரையா இருக்குல்லையா, அதை மட்டும் தான் மாத்துறாங்க. மாடிக்கு கொண்டு போயிட்டு போடலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு போக மாடி படிக்கட்டுக்கு ஒரு கேட் ஒன்னு இருக்கு. அந்த கேட்டோட பூட்ல ரத்த கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போலீஸ் கிட்ட சொல்ல, உடனே போலீஸ்காரங்க பாக்குறாங்க. இதெல்லாம் ஒன்னும் பெருசா இது கிடையாது, நீங்க சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அசால்ட்டத்தனமா இந்த போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணை யாரோ கொஞ்சம் கொடூரமா அடிச்சு அதுக்கப்புறம் கழுத்துல வெட்டி தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எரிச்சிருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. இப்ப பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இப்ப கரண்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால இப்ப ரெண்டு பேருமே
டிவைஸ் வாங்கிட்டாங்க, பிரிஞ்சு போறாங்க. இப்ப கேம்பால் வந்துட்டு எங்க இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அது ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னொரு சீன்ல இறந்து போன பொண்ணோட அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அந்த கால் கேட்டோன்னு பயங்கரமான ஷாக்கிங். என்ன அப்படின்னா இது வரைக்கும் அந்த வேலைக்காரன் வந்து எங்க தேடியுமே கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு வந்த கால்ல உங்களோட வீட்டு மாடியில வந்துட்டு பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா போலீஸ்காரங்க ரிப்போர்ட்டர் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. தேடி பார்த்ததுல அந்த கேம்பால் அந்த வேலைக்காரன் வந்துட்டு இங்க கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் அவனோட உடம்பெல்லாம் கொஞ்சம் அழுகி ரொம்ப வந்துட்டு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. இதையும் வந்துட்டு போலீஸ்காரங்களா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இறந்து போன பொண்ணோட அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அப்பா தான் வந்துட்டு இதை போய் பாக்குறாரு. இவர் தான் அந்த வேலைக்காரனா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்டா எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னையா இது இத்தனை வருஷமா வந்துட்டு உங்க வீட்டுல வேலை பார்த்துருக்கிற தெரியலங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்கார வந்துட்டு திடீர்னு தெரியலன்னு போலீஸ்காருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் என்ன சட்டை போட்டிருக்கான்னு சொல்லி பொண்டாட்டிட்ட கேட்டு பொண்டாட்டி சொன்ன அந்த சட்டைப்படி தான் கரெக்டா இருக்கு. கடைசியா வந்துட்டு அவனை பார்த்தது இதே ஷர்ட்ல தான். அன்னைக்கு தான் வந்துட்டு உங்க பொண்ணு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் இங்க இருக்கிற நம்ம இறந்து போன பொண்ணோட அவங்க அப்பா வந்துட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்துல இந்த போலீஸ்காரங்களா வந்துட்டு இந்த கிரைம் நடந்த இடத்துல நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு கேமராமேன் போட்டோ எடுக்கும்போது பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு செவுரு இருக்கு. அந்த செவுத்துல வந்துட்டு ஒரு ரத்தக்கரை வந்து படிஞ்ச மாதிரி இருக்குது. இதை பாக்குற இந்த போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா இந்த ரத்தக்கரை வந்துட்டு யாரோடதுன்னு வந்துட்டு ஃபாரன்சிக்கு போன் பண்ணி சொல்லு, அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணட்டும். இந்த டெஸ்ட்ல இருக்கிறது யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்க, இந்த கேம்பால யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஃபாரன்சிக்கு கால் பண்ணுங்கன்னு. அவர் வந்துட்டு கால் பண்ணிருக்காரு. இப்போ ஃபாரன்சிக் வந்துட்டு பெருசா எதுவும் ரீச் ஆகல. இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட அஸ்தி எடுத்துட்டு போயிட்டு காசில வந்துட்டு கரைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு கனமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. நைட் டைம்ல அந்த செவத்துல வந்துட்டு ஒரு ரத்தக்கரை படிஞ்சது இல்லையா, அது வந்துட்டு இப்ப பேஞ்ச மழையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த எவிடன்ஸ் வந்துட்டு அழிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. எங்க போஸ்ட் மார்டம் நடந்துகிட்டு இருக்கு. இறந்து போன அந்த கேம்பால் அந்த வேலைக்காரனோட உடம்ப உடல் கூறாய்வு வந்துட்டு செய்யும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட கொலை, சோ அந்த பொண்ணையும் இப்ப இருக்கிற அந்த கேம்பாலும் கொலை பண்ணது ஒருத்தர் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இறந்து போன ரெண்டு பேருக்கும் குறிப்பா கழுத்துல தான் கிழிச்சிருக்காங்க. கிழிக்கப்பட்டது ஒரு சர்ஜிக்கல் நைஃபால தான் அறுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற இந்த டாக்டர் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதனால போலீஸ்க்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அன்னைக்கு நைட் வந்துட்டு டியூட்டில இருக்க ரெண்டு போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. இந்த மொட்டை போலீஸ் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த இந்த கொலை கேஸ் எல்லாத்தையுமே வந்து பொறுட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு இப்ப சர்ஜிக்கல் நைஃப்னு ஒண்ணு இந்த போலீஸ்காருக்கு சந்தேகம் யார் அப்படின்னா இறந்து போன பொண்ணோட அப்பா. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு கிளினிக் வச்சு நடத்துறாரு, மெடிக்கல் ஃபீல்டுல தான் இருக்காரு. சோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த கொலை நடந்தப்ப சத்தமே கேட்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு மண்டுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுக்கிறாரு. பக்கத்துல இன்னொரு போலீஸ்காரர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு நைட் டியூட்டின்றதால. ஒரு 3-4 ரூமுக்கு அந்தாண்ட தள்ளி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கண்ணாடி கிளாஸை போட்டு உடைக்கிறாரு. இவர் திடுக்குன்னு கண் முழிச்சுக்கிறாரு. என்னையா அது சத்தம் அப்படி சொல்லி ஒரு திட்டம் போதுதான், சார் இங்க பாருங்க நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3-4 ரூமுக்கு அந்தாண்ட தான் போய் போட்டேன். இந்த சத்தமே வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பொண்ணை கொலை பண்ணும்போது அந்த பொண்ணு வழியில கத்தி இருக்கும் இல்லையா, அப்படின்னா அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கும். அவங்க வந்துட்டு கேட்கும்போது இந்த சத்தமே எனக்கு கேட்கலன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணை கொலை பண்ணது அந்த அப்பா அம்மாவா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்க போலீஸ்கார்ட்ட சொல்ல, யோ அதுக்கு என்னையா மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா விசாரிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க போலீஸ்காரர் சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில திரும்ப போறாரு. இறந்து போன அந்த பொண்ணோட ரூம் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கேம்பாலுக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். சோ அவனை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் பேரு கண்ணையம். சோ அவன் என்ன சொல்றான்னா இந்த இறந்து போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பாக்கு வந்துட்டு அதே கிளினிக்ல வந்துட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்துட்டு அடிக்கடி ரெண்டு பேத்துக்கு சண்டை வரும் அவங்க வீட்டுலன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த கண்ணையை வந்துட்டு சொல்றான். கண்ணை வந்துட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா கிளினிக்ல தான் ஒர்க் பண்றான். அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ற ஒரே இடங்கிறதால இப்ப அடிக்கடி வந்துட்டு வீட்டுக்குலாம் வருவான். கேம்பால் கூட ஒன்னா பேசுறது பழகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி இந்த போலீஸ்காரங்க இந்த கேஸை ஏகப்பட்ட கோணத்துல வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கொலை கேஸ் இந்த 14 வயசு அந்த சுருதியை கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, அந்த பொண்ணோட அப்பா தான். அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அவங்க அப்பா வந்துட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவர்கிட்ட வந்துட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க போது தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க நமக்கு ஓபன் பண்றாங்க. அதாவது கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டுல வந்துட்டு வைஃபை இருக்கு. அந்த வைஃபை வந்துட்டு அடிக்கடி ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நெட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு இவங்கள்ட்ட காமிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நான் நைட்டு சரியா தூங்கல, நைட் ஒர்க் எல்லாம் நிறைய இருந்தது, அதனால நான் வந்துட்டு மெயில் போட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். போலீஸ்காரங்க வந்துட்டு இப்பதான் ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பாயிண்ட் ஆஃப்ல ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்க இந்த ஆள் வந்துட்டு நைட் டைம்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு. அடிச்சிட்டு இருக்கும்போது
வீட்டுல வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சில்மிஷன் சத்தம் கேட்டிருக்கு. அந்த பொண்ணோட ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்திருக்கு. என்னடா சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கேம்பாலுங்கிற அவர் கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான இவரு அந்த பொண்ணை போயிட்டு தலையில பயங்கரமா அடிச்சு அந்த ஆளு கேம்பாலையும் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு இவங்களோட வைஃப் வந்திருக்காங்க. என்ன ஆச்சு சொல்லி கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க சொல்லும்போது அந்த கேம்பால் வந்துட்டு அடிச்சதுல பயங்கரமா தலையில அடிப்பட்டதால அங்கே இறந்து போயிட்டான். அவனோட டெட் பாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. மொட்டை மாடியில எடுத்து போனதுக்கு அப்புறம் இவனை வந்துட்டு சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணோட அப்பா கிளினிக்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த கேம்பாலோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த ரத்த கரையோட அந்த செவுத்துல கை வச்சிருப்பாரு. அதுதான் வந்து அந்த கேமரா எடுக்கும்போது இந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு சிக்கிருக்கும். சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்படியே கீழே வந்திருக்காரு. இவங்களோட பொண்ணு வந்துட்டு அப்படியே மயக்க நிலைமையில கிடக்குறாங்க இல்லையா, இவங்களோட கழுத்து வந்துட்டு அந்த அப்பாவுக்காரரே வந்துட்டு அறுத்திருக்காரு. அறுத்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத மாதிரி நார்மலா அந்த பொண்ணு தூங்குற மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில வந்துட்டு பயங்கரமான டிராமா எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு இங்க இருக்க போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்க. அவர் வந்துட்டு சார் நான் சத்தியமா பண்ணல சார், என் பொண்ணோட கொலையை நான் எப்படி சார் பண்ணேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. யோ தெரியா ஒரு வயசுல மூத்தவனோட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பொறுக்க முடியாம நீதான் கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒரு மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் நான் பண்ணல சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிறாங்க. இது வந்துட்டு சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகுது. ஆனா பொதுமக்கள்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா அது வயசானவர் இப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த பொண்ணு வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இந்த பெத்தவங்களுக்கு ஆதரவா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு இது பொய்யா வந்துட்டு சித்தரிச்சிட்டாங்க. உண்மை என்னன்னே வந்துட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இந்த கேஸை வந்துட்டு முடிக்கணுங்கிறதுக்காக தான் போலீஸ்காரங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர் மீடியா இது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு இந்த கேஸ் வந்துட்டு சிபிஐக்கு வந்துட்டு மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஒத்துக்கிட்டாரு. இப்ப எல்லாமே முடிஞ்சு இப்ப இந்த கேஸை ஃபர்ஸ்ட் டைம் விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கேம்பால் இருந்தா அந்த வீட்டுல போயிட்டு பாக்குறாங்க. அவன் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த பாட்டில் எல்லாம் வந்துட்டு அடிக்கடி வீட்டுல நிறைய இருக்கு. கேம்பால் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் அம்மாட்ட கேட்டா இல்ல அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது, ஸ்மோக்கிங் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இவ்வளவு பாட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த கண்ணையா வந்துட்டு வருவானா. சோ இவங்க வந்துட்டு குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டை மாடி எல்லாம் போயிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் நிறைய விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா இது பாருங்க கொலை நடந்தது என்னவோ நடந்துருச்சு, கண்டிப்பா இந்த கொலை நடக்கும்போது வந்துட்டு சத்தம் கேட்டிருக்குன்னு சொல்லும்போது இது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், நாங்க வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாங்க சொல்றோம் சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு இவங்க டோரை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்களா. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு கழுத்தை யாரோ அறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்க ஷாக்கிங்கா பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் எங்க பொண்ணை எடுத்துட்டு போகும்போது கூட எங்களால தாங்கிக்க முடியலன்னு சொல்லி இவங்க பயங்கரமா அழுதுருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்களோட ஏசி வந்துட்டு ரிப்பேர்ல இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு பெருசா எதுவும் சத்தம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த அப்பா அம்மா தங்கிக்கிட்டு இருந்தா அந்த ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துக்கிறாரு. அடுத்த ரூம்ல அந்த பொண்ணோட ரூமுக்கு போறாங்க. நீங்க அந்த ரூமுக்கு போங்க, பயங்கரமான சத்தம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு உங்களால சத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசி எல்லாம் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வந்துட்டு பயங்கரமா பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஒரு மாதிரி இந்த சேஞ்சாப்பாலாம் தட்டுறாங்க. ஆனா ஒரு சத்தமும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கேட்கல. சோ அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொன்னது உண்மை அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க நிரூபிக்கிறாரு. அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போறாங்க. இங்கதான் வந்துட்டு கேம்பால் வந்துட்டு இறந்து கடந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது அந்த இடத்தெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு சார் இங்க கூட ஒரு கைரேகை இருந்துச்சு, ஆனா அது பெருசா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அசிஸ்டன்ட் காரனுக்கு ஞாபகம் வருது, யோ அன்னைக்கு ஃபாரன்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணேன் சார், ஆனா வந்துட்டு ஃபோன் லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவனும் மறந்துட்டானா. அது வந்துட்டு மழை பெஞ்சு அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டு. ஏயா ஒரு க்ளூ வந்துட்டு கிடைச்சிருக்கு, அந்த க்ளூவை நீங்க கண்டுபிடிச்சாங்களே இந்த கேஸை முடிச்சிருக்கும், இவ்வளவு ஒரு கேர்லெஸ் தனமாய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அந்த போலீஸ்காரர் திட்டிட்டு அதுக்கு அடுத்து சீனா இந்த கேஸை வந்துட்டு எல்லாத்தையும் ரீடிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு டிவோர்ஸ் ஆச்சு இல்லையா, அவங்க வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க மனைவி எடுத்துக்கிட்டு அவங்களோட சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த கொலை கேஸ்ல இது வரைக்கும் இருக்கிற எல்லா லிஸ்டையும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு படிச்சு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க சொல்லி ஒவ்வொருத்தங்களா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்துட்டு அந்த கண்ணையெல்லாம் வர கண்ணையை வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்துட்டு இறந்து போன பொண்ணோட அந்த அப்பாக்காரருக்கே வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு கண்டு கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க, அந்த வேலைக்கார பொண்ணை விசாரிக்கிறாங்க. இப்படின்னு எல்லாருமே கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்துட்டு ஒருத்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தடவை வந்துட்டு கண்ணையனும் கேம்பால் வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது கண்ணையை வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கான். என்னடா சொல்லிட்டு அவன்கிட்ட கேம்பால் விசாரிக்கும் போது தான் தெரியுது ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அந்த இறந்து போன பொண்ணோட அப்பா கொஞ்சம் பயங்கரமா சவுண்ட் விட்டாரா, நீ வந்துட்டு எந்த வேலையும் சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு திட்டந்தால இவனுக்கு வந்துட்டு பயங்கர காண்டா இருக்கு. என்ன எப்படி அவன் திட்டலாம், அவனை ஏதாவது
பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஏதாவது பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இறந்து போன அந்த கேம்பால் கிட்ட அந்த கண்ணையை வந்துட்டு சொல்லியிருக்கான். இது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வந்துட்டு குழுவா கிடைக்குது. அதே மாதிரி நைட் டைம்ல சாப்பிட்டு இருக்கும்போது ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்துட்டு இந்த கேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், அதுக்கப்புறம் வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நீ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸ் வந்துட்டு சீக்கிரமா முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போக அடுத்த நாள் காலையில திரும்ப இன்வெஸ்டிகேஷன் அந்த கேம்பால் கிடைச்ச அந்த டெட் பாடி கிடைச்ச இடத்துல வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேம்பால் தங்கிற அந்த ரூம் எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க. கண்ணைய ரூமுக்கு போறாங்க. கண்ணைய ரூம்ல வந்துட்டு சில வந்துட்டு ரத்த கரையோட இருக்கக்கூடிய தலையணை எல்லாம் இருக்குது. அதுல கிடைக்கிற பிளட் சாம்பிள் யாரோடதுன்னு வந்து செக் பண்ண பார்க்கும்போது இதுல வந்துட்டு கேம்பாலோட பிளட்டும் இந்த கண்ணையனோட பிளட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உடனடியா அந்த கண்ணையங்கிற வேலைக்காரனை பிடிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு டாக்டரை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த கொலை கேஸுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, இவங்க கிட்ட தான் ஒரு உண்மையே இருக்கு, ஆனா இவங்கள்ட்ட நாம விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, அதனால நார்கோ டெஸ்ட் மூலமா வந்துட்டு விசாரிப்புன்னு சொல்றாங்க. அதாவது உண்மையை வந்துட்டு தத்ரூபமா கக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த நார்கோ டெஸ்ட். ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தினா போதும், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம கேட்க கேட்க உண்மைகளை அவங்கள சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டு இது வந்துட்டு இல்லீகல் தான், இருந்தாலும் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியும் சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இப்படி ஒரு பிளான போடுறாரு. கடைசி அந்த டாக்டர் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கண்ணையனை கூட்டு வந்து கஸ்டடியில வச்சுட்டு அவனுக்கு அந்த நார்கோ டெஸ்ட் மூலமா இன்ஜெக்ஷன் போட என்ன நடந்துச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி பாட்டுலாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்ல வந்துட்டு இந்த பாட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கண்ணையை வந்துட்டு கேம்பாலோட ரூமுக்கு போயிருக்கான். அந்த பொண்ணோட வீட்டுக்கு மொட்டை மாடியில போயிட்டு தங்கி எல்லாரும் வந்துட்டு சரக்கு அடிச்சிருக்காங்க. ஆனா கேம்பாலுக்கு வந்துட்டு சரக்கு அடிக்கிற பழக்கமே கிடையாது, ரொம்பவே நல்ல மனுஷன். அவன் வந்துட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது இந்த கண்ணை வந்துட்டு சரக்கு போட்டான்ல, இதுல வந்துட்டு கொஞ்சம் ஓவரா அந்த ஓனர்காரன் வந்துட்டு பயங்கரமா திட்டி இருக்கான். அவனை எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அவனுக்கு ஏற்கனவே வந்துட்டு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு, கூடவே இன்னொருத்தனும் இருக்கான். அப்போ வந்துட்டு இந்த கண்ணை என்ன சொல்லியிருக்கானா, நான் வந்துட்டு இந்த ஓனர் பொண்ணை வந்துட்டு லவ் பண்றேன், அவளை வந்துட்டு நான் காதலிக்கிறேன், அவகிட்ட வந்துட்டு என்னோட காதல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இல்லாத அந்த நேரமா பார்த்து நான் போயிட்டு பேச போறேன்னு சொல்லிட்டு இவன் சரக்கு போட்டு ஒரு மாதிரி கீழே இறங்கி வரான். டேய் சொல்றதை கேளுங்கடான்னு சொல்லிட்டு கேம்பால் வந்துட்டு எவ்வளவு தூரம் கண்ணை கிட்ட சொல்றாங்க, இருந்தாலும் வந்துட்டு கேட்கல. அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கான். அந்த நேரமா பார்த்துட்டு வந்துட்டு யாரோ எட்டி பார்த்த மாதிரி தெரியுது, யாருன்னு தெரியல. அதை பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது டேங்களா வராதிங்களா வாங்கடா போலான்னு சொல்லிட்டு கேம்பால் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கண்ணை வந்துட்டு வரவே இல்லை. அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போயிருக்கான். அந்த பொண்ணு என்னடா சத்தம் கேட்குது வெளியே வந்து பார்த்தா இவங்க தான் இருக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சு, சத்தம் கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ வேலை போயிடுமோங்கிற பயத்துல இந்த கண்ணை என்ன பண்ணிருக்கானா அந்த பொண்ணு அப்படியே தள்ளிட்டு ரூமுக்கு போயிட்டு ரூம் கதவை சாத்திருக்கான். இந்த சத்தத்தினாலதான் அப்பா அம்மாக்கு ஒன்னும் பெருசா அங்க கேட்காம இருந்திருக்கும். இதை பயன்படுத்தி இவனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அப்படியே கையில அந்த கண்ணை ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்பான். அது மூலியமா அடிச்சதுல அந்த பொண்ணு மயங்கி போயிட்டு கீழே விழ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம கேம்பாலுக்கு உடம்பே நடுங்கி போச்சு. என்ன காரியண்ட பண்ண, இனிமே நம்ம இங்க இருக்கவே முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லல. அதுக்குள்ள இவனுக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால டாக்டர் வந்துட்டு இதை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல போச்சுன்னா உயிருக்கே வந்துட்டு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கடுத்து அவன் கூட வந்துட்டு இன்னொருத்தர் இருந்தா இல்லையா, அவன் பேரு ராஜ்பால். சோ அவனை வந்துட்டு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வந்துட்டு சேம் இதே தான், நார்கோ டெஸ்ட் தான். அவனு வந்துட்டு சேம் பாட்டு பாடுறான். அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பேரை சொல்றான், பக் பக்ஃபன் பாத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்படியே நோட்டீஸ்ல அப்படியே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்ல என்னெல்லாம் சொல்றான் அப்படின்ட்டு யாரோ வந்துட்டு பாத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவனோட பேர் தான் இவனுக்கு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு வந்துட்டு இந்த கண்ணை வந்துட்டு இது பாரு நடந்து போச்சு, இனிமே வந்துட்டு நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடும், வா நம்ம எங்க போயிடலாம், இதை விட நல்ல வேலையை நம்ம பாத்துக்கலாம் சொல்லிட்டு கேம்பால் கிட்ட கண்ணை எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கான். இல்ல கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் நடக்காது, நான் கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த கண்ணை என்ன பண்ணிருக்கான்னா அவனோட தலையில வந்துட்டு அந்த கையில வச்சிருக்க கத்தியால அடிச்சு அவன் மயக்கம் போட்டு விழுகிறான். இது வந்துட்டு பெருசா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணைய கேம்பால் கழுத்து அப்படியே கத்தியால அறுத்து போட்டு அங்க இருக்கிற செவுத்துல வந்துட்டு கை வச்சிருப்பான். அந்த ரத்த கரை தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்திருக்காங்க. கீழே வந்தோடனே சரக்கெல்லாம் அடிச்சிருக்கானுங்க. சரக்கு அடிச்சு அந்த பாட்டில் வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு போயிட்டு அதுக்கடுத்து ரூம்ல போயிட்டு பாக்குறாங்க. ரூம்ல வந்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு வந்து படுத்திருக்கு. அந்த பொண்ணோட கழுத்தை திரும்ப அதே கத்தியால வந்துட்டு அறுத்திருக்காங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் காமிச்சிட்டு இருக்க. இது வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சோ இதுதான் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா இல்ல, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பசங்களை வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சிருக்காரு. குறிப்பா அந்த கண்ணையனை எல்லா கொலைக்கு நீதான் காரணம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீயே உண்மையை சொல்லிட்டேன், எல்லாத்தையும் வந்துட்டு நாங்க ரெக்கார்ட் எடுத்திருக்கோம் சொல்லும்போது அவன் கொஞ்சம் தெளிவா இருக்கான். நான் அதை பண்ணவே கிடையாது, நீங்களே வந்துட்டு எனக்கு இல்லீகல் முறையில் இன்ஜெக்ஷன் பண்ணி நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லி இவன் ஒரு மாதிரி பிளேட்டை திருப்பி போடுறான். இது வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு கொடுக்க முடியாது, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கேஸுக்கான முக்கியமான சாட்சி வந்துட்டு வேணும் இல்லையா, அது இது வரைக்குமே கிடைக்கல. அதுக்கடுத்து அந்த ஹையர் ஆபீசர்ஸ் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. ரிட்டையர்மெண்ட் ஆக போற நேரத்துல இந்த அஸ்வின் வந்துட்டு இந்த கொலை கேஸை வந்துட்டு ரத்த கொலை கேஸ் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு முடிச்சுடுவாரு, அந்த நம்பிக்கை வந்துட்டு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி
இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் விசாரிக்கிறத புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஆனா அவரும் எதை சொல்றாரு, இது வரைக்கும் வந்துட்டு போட்டதெல்லாம் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு ஏதோ ஆதாரமா காட்ட முடியாது, அதுக்கு வந்துட்டு சரியான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சொல்லிட்டு இருக்கும்போது கோர்ட்ல வந்துட்டு இது வரைக்கும் அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு கொலைகாரன் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. சோ இதெல்லாம் காமிச்சு அந்த பொண்ணோட அப்பா நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியேயும் கொண்டு வராரு. இன்னொரு பக்கத்துல அந்த மூணாவது ஒருத்தன் ஒரு பேர் சொன்னாங்க இல்லையா, அவன் யார் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியவே கிடையாது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரோட்டு கடையில வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பாட்டிமா அங்க இருக்கிற வேலைக்காரன அதே பேர் சொல்லி கூப்பிடும். ஹீரோ ஒண்ணுமே புரியல, என்ன பேர் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டா இது வந்துட்டு ஹிந்தில ஏதோ வந்துட்டு திக்குவாயனை தான் வந்துட்டு நாங்க அப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அடிக்குது. இது வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு விசாரிச்சார் இல்லையா எல்லாத்தையுமே, அப்படி விசாரிக்கும் போது ஒரு திக்குவாயன் வந்துட்டு வந்திருப்பான். இது வந்துட்டு அந்த சைட்ல வந்துட்டு திக்குவாயனுக்கு இந்த மாதிரி பேசுவாங்களாம். சோ அப்படிப்பட்ட திக்குவாயை நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பாரு. கண்டிப்பா அவனுக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து கஸ்டடியில் வச்சு அடிச்சு விசாரிக்கும் போது அவன் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் இது ஏதோ ஒன்னு போன்ல கேமரா எடுக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த கொலைக்கான காரணத்தை வந்துட்டு அவன் நேர்ல பார்த்திருக்கான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணித்தனமா வந்துட்டு நம்ம ஹீரோ நம்புறாரு. இது வந்துட்டு ஹையர் ஆபீசர்ட்ட சொல்லும் போது நீ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அடிச்சுதான் உண்மையை வர வச்சிருக்க, உனக்கு வந்துட்டு பப்ளிசிட்டி வேணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணின்னு சொல்லிட்டு இதை ஒண்ணு வந்துட்டு பெருசா எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்தது உன்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்துட்டு துரோகம் தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்பி அழுதுகிட்டு ஒரு மாதிரி வராரு. அதுக்கப்புறம் இவருக்கு இந்த வேலையிலே வந்துட்டு நீ இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு விசாரிக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை துரத்தி விட ஹீரோ அழுதுகிட்டே டிவோர்ஸ் ஆன அவங்க மனைவியோட வீட்டுக்கே போறாங்க. திரும்ப அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி ஏதோ ஒரு சீனை நமக்கு காமிக்க அடுத்த நாள் காலையில அப்படியே கட் பண்ணா. இனிமே இந்த ரட்ட கொலை கேஸ் வந்துட்டு விசாரிக்க போறது பால் சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் விசாரிச்சு இது வரைக்கும் தப்பானதே கிடையாது, அந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டா விசாரிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவர் கையில வந்துட்டு இந்த கேஸை கொடுக்க இவர் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்து போட்டு பாக்குறாரு. திரும்ப வந்துட்டு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. இது வரைக்கும் இந்த ரட்ட கொலை கேஸ் வந்துட்டு பண்ணது அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் தானே அப்படிங்கிற மாதிரி தானே முதல்ல வந்துட்டு கொஸ்டினா இருந்தது. இப்ப அவங்களுக்கும் வந்துட்டு நார்கோ டெஸ்ட் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கூட அவங்க வந்துட்டு உண்மையா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நாங்க தூங்கிட்டு இருந்தோம், சத்தத்துல எதுவும் கேட்கல அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் வந்துட்டு இவங்க மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்க, சோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு எப்படி வேணாலும் இதுக்கு முன்னாடியே இதே ட்ரக்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம், அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், அதனால கூட இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் போகுது. இது வரைக்கும் நடந்த இந்த தேரிகளை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல எது உண்மை பொய் எது எப்படின்னு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வழியுமே இல்லை. இதனால வந்துட்டு ஹையர் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி விசாரிச்ச இந்த நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அவரை, அதுக்கப்புறம் இந்த பால் எல்லாத்தையுமே வந்து கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா வந்துட்டு இதுக்கு என்னதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நாம கூடி பேசுவோம், இது எது வந்துட்டு லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்ப பால் விசாரிச்சதுல அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு மொத்தம் 3 வழி இருக்கு. முதல்ல ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டை திறந்து ரெண்டாவது கேட்டு, இந்த 2 கேட்டு கிராஸ் பண்ணி தான் வீட்டுக்குள்ள போகணும். ஆனா மூணாவது சைட்ல ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டு திறந்தா கூட நேரா வீட்டு வழிக்குள்ள போகலாம். இந்த மாதிரியான ஒரு வழி எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்குனாக்கா இந்த கொலை வந்துட்டு அவங்க தான் பண்ணிருக்கணும், இந்த வேலைக்காரி வரட்டும், அவ வந்தோடனே இது எங்களுக்கே தெரியாத மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வேலைக்காரி வந்திருக்கா, மொட்டை மாடியில போயிட்டு சாவி தூக்கி கீழே போட்டிருக்கா. அதுக்கப்புறம் கீழே வந்து திறந்து வந்தோடனே உடனே அந்த பொண்ணு உள்ள கூட வந்திருக்க மாட்டாங்க, அவன் பொண்ணு இறந்துட்டா இங்க வந்து பாரான்னு சொல்லி அழுதுருக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது பால் என்ன சொல்றாருன்னா ஒரு பொண்ணு ரூம்ல இறந்து போயிருக்கிறத இந்த பொண்ணு மொட்டை மாடியில இருந்து சாவி போட்டுட்டு எப்படி அடுத்த நிமிஷம் நேரம் ரூமுக்கு போவா, ஒண்ணு கீழே வந்திருக்கணும் இல்ல மொட்டை மாடியில நின்று இருக்கணும். வேலைக்கார பொண்ணு வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்குள்ள இந்த பொண்ணு அழுது டிராமா போட்டிருக்குன்னா கண்டிப்பா இவங்க தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல பால் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா இல்ல இதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்குது. கடைசியா வந்துட்டு பால் சொன்னார் இல்லையா அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சோ போலீஸோட சிபிஐ விசாரணையில வந்துட்டு இந்த பொண்ணோட கொலைக்கான காரணம் இந்த அப்பா அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா தான் வந்துட்டு இந்த கொலைக்கான காரணம் சொல்லிட்டாங்க. கோர்ட்டு வந்துட்டு அதுதான் தீர்மானம் பண்ணிருக்கும். இந்த பொண்ணு அந்த வயசானவரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. சோ அதை பொறுத்துக்க முடியாம அப்பாக்காரர் அடிச்சுட்டு கழுத்தை வந்து அறுத்திருக்கிறாரு. அவர் அறுத்ததுக்கான காரணம் அந்த பிளேடு சைஸ் கூடமே வந்துட்டு ஒரு சர்ஜிக்கல் நைஃப் அப்படிங்கறத ஃபாரன்சிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காரு, அவர்கிட்ட அந்த சர்ஜிக்கல் நைஃப் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த கிழிச்ச கோடு வந்துட்டு ரொம்பவே ஸ்டெடியா இருக்கு. புதுசா ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏடா கூடமா ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ரெயிட் கோடா இருக்குது. அதே கோடு தான் வந்துட்டு அந்த இறந்து போன பாலோட கழுத்துல இருக்கு. அப்படின்னா சேம் தான், ஒரே ஆள் தான் 2 பேர்த்து கொலை பண்ணிருக்கணும், 2 பேர்த்த கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இவருக்காக தான் இருந்திருக்கணும். சோ இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோர்ட்ல நம்ம பால் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்னதான் வந்துட்டு இதுதான் நடந்திருக்குன்னு பாலோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாலும் இதுக்கான நிரூபிக்கிறதுக்கான சரியான சாட்சியம் இல்லாதால அந்த அப்பா
அப்பா அம்மா 2 பேத்தையுமே வெளியே விட்டுருக்காங்க. இதுதான் நடந்துருச்சு. ஆனா இது நாள் வரைக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த ஸ்ருதி 14 வயசு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, யார் அந்த பொண்ணை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க இது நாள் வரைக்குமே இந்த கேஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாம போகுது. உண்மையிலுமே வந்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது நாள் வரைக்கும் இந்த கேஸ் முடிக்கப்படாம தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது படம் கிடையாது, ஒரு உண்மை அப்படின்னு நினைச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.